ஏழாம் மாதம் 15ஆம் தேதி. 7ஆம் மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கு பரிசுத்த சபை கூடும் நாளாய் இருக்க கடவது. அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. 7 நாள் கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்க கடவீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையுள்ள சர்வாங்க தகன பலியாக 13 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே அந்த 13 காளைகளில் ஒவ்வொன்றிற்காக 10 பங்கையும் அந்த 2 ஆட்டுக்கடாக்களில் ஒவ்வொன்றிற்காக 2 பங்கையும் 14 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக 1 பங்கையும் நித்திய தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்த கடவீர்கள். 2ஆம் நாளிலே 12 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் செலுத்த கடவீர்கள். 3ஆம் நாளிலே 11 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் செலுத்த கடவீர்கள். 4ஆம் நாளிலே 10 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் செலுத்த கடவீர்கள். 5ஆம் நாளிலே 9 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் செலுத்த கடவீர்கள். 6ஆம் நாளிலே 8 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் செலுத்த கடவீர்கள். 7ஆம் நாளிலே 7 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் செலுத்த கடவீர்கள். 8ஆம் நாள் உங்களுக்கு விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் இருக்க கடவது. அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையுள்ள தகனமான சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் காளையும் ஆட்டுக்கடாவும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி
அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதின் போஜன பலியையும் அதின் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் செலுத்த கடவீர்கள். இஸ்ரவேல் சபையார் பாவ நிவாரண நாளிலே தங்கள் ஆத்துமாக்களை தாழ்த்துகிறார்கள். இந்த நாளுக்கு பின்பு கூடாரங்களின் பண்டிகை நாள் வருகிறது. இந்த நாளிலே அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ந்து களிகூர வேண்டும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். கூடாரங்களின் பண்டிகையை பற்றிய பிரமாணம் லேவியராகமம் 23:34 முதல் 44 வரை உள்ள வசனங்களில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: இஸ்ரவேல் சபையாருக்கு 3 பண்டிகைகள் மிகவும் விசேஷமானது. அந்த பண்டிகைகளின் போது இஸ்ரவேல் ஜனத்தாரில் ஆண்மக்கள் எல்லோரும் பங்கு பெற வேண்டும் என்பது கர்த்தருடைய பிரமாணம். அப்படிப்பட்ட 3 பிரதான பண்டிகைகளில் கூடாரங்களின் பண்டிகையும் ஒன்று. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாக இருப்பதாக என்று சொல்லுகிறார். பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆகியவற்றைப் போலவே கூடாரங்களின் பண்டிகையும் 15ஆம் தேதி ஆரம்பமாகிறது. இக்காலத்தில் எல்லா கனிகளும் திராட்சை பழங்களும் தானிய வகைகளும் அறுவடை செய்யப்பட்டிருக்கும். பாவ நிவாரண நாள் 7ஆம் மாதம் 10ஆம் தேதி ஆசரிக்கப்படுகிறது. கூடாரங்களின் பண்டிகை 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாளளவும் ஆசரிக்கப்படுகிறது. பாவ நிவாரண நாளுக்கு 5 நாட்களுக்கு பின்பு கூடாரங்களின் பண்டிகை ஆரம்பமாகிறது. பாவ நிவாரண நாளின் போது இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் அந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்னும் கட்டாயம் இல்லை. ஆனாலும் பக்தியுள்ள யூதர்கள் பாவ நிவாரண நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூடாரங்களின் பண்டிகை ஆரம்பமாவதற்கு முன்பாகவே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து தங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்து கொள்வார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் பாவ நிவாரண நாளின் போது தங்களுடைய ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவார்கள். அவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தும் போது கூடாரங்களின் பண்டிகையை சந்தோஷமாய் ஆசரிப்பதற்கு அவர்களை ஆயத்தம் பண்ணுகிறது. நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக நாம் எந்த அளவுக்கு அதிகமாக துக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் ஆறுதல் கிடைக்கும். கூடாரங்களின் பண்டிகை 8 நாட்களுக்கு ஆசரிக்கப்படுகிறது. 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாள் அளவும் கூடார பண்டிகை கர்த்தருக்கு ஆசரிக்கப்படுகிறது. இந்த 8 நாட்களில் முதல் நாளும் கடைசி நாளும் பரிசுத்த ஓய்வு நாட்களாக ஆசரிக்கப்படும். முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாம் நாளிலும் 8ஆம் நாளிலும் ஓய்வு. பண்டிகையின் முதலாவது நாளில் தேவையில்லாத வேலைகளை செய்யக்கூடாது. பண்டிகை காலத்தில் தங்கியிருப்பதற்காக இஸ்ரவேல் புத்திரர்கள் கூடாரங்களை போட வேண்டும். கூடார பண்டிகையின் போது இஸ்ரவேல் ஜனத்தார் கூடாரங்களை போட்டு அதில் தங்கியிருக்க வேண்டும். கூடாரங்களை போடுவதும் ஒரு வேலைதான். ஆகையினால் ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று கூறும் உபதேசம் தவறானது. அத்தியாவசியமான வேலைகளை ஓய்வு நாளில் செய்து கொள்ளலாம். முதலாம் நாளிலும் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு. 8 நாட்களில் 2 ஓய்வு நாட்கள் வருகிறது. ஆகையினால் எல்லா வருஷத்திலும் ஒரே கிழமையில் ஓய்வு நாள் வரும் என்று கூற இயலாது. ஒவ்வொரு வருஷமும் ஓய்வு நாளின் கிழமை மாற்றமடைந்திருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் கூடார பண்டிகையின் முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அரளிகளையும் கொண்டு வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். முதல் நாள் என்பது 8 நாட்களில் முதலாவது ஓய்வு நாளாகும். இந்த நாளில் இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கு கூடாரங்களை போட வேண்டும். முதல் நாளில் கூடாரம் போடும் வேலை நடைபெறுவதனால் 2ஆம் நாளில்தான் கூடார பண்டிகையின் காரியங்கள் நடைபெறுகின்றன. கூடாரங்களை போடும் முதல் ஓய்வு நாளுக்கும் கடைசி ஓய்வு நாளுக்கும் இடையில் 6 நாட்கள் உள்ளன. தங்கும் கூடாரங்களில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களின் விவரம் வருமாறு: அலங்காரமான விருட்சங்களின் கனிகள், பேரீச்சின் ஓலைகள், தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகள், ஆற்றல் அரிகள். இஸ்ரவேல் புத்திரர் வருஷந்தோறும் 7 நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். 7 நாட்கள் என்பது கூடார பண்டிகையின் 2ஆம் நாளில் ஆரம்பமாகி 8ஆம் நாளில் முடிவு பெற்றிருக்கலாம்.
லேவியராகமம் 23, 41, 42 ஆகிய வசனங்களின் பிரகாரம் இஸ்ரவேல் புத்திரர்கள் 7 நாட்களுக்கு கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும். முதல் நாள் முழுவதும் அவர்கள் கூடாரம் போடும் வேலைகளை செய்வதினால் மீதமுள்ள 7 நாட்களில் அவர்கள் கூடாரங்களில் தங்கியிருக்க வேண்டும். நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள். இஸ்ரவேலில் பிறந்தவர்கள் எல்லோரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ணின போது அவர் அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினார். இதை அவர்களுடைய சந்ததியார் அறிய வேண்டும். இஸ்ரவேல் புத்திரரின் அனுபவங்களை நினைவு கூறும் விதமாக கூடார பண்டிகை ஆசரிக்கப்படுகிறது. கூடார பண்டிகையின் போது யூதர்கள் கர்த்தரை துதித்து கீதங்களை பாடி சந்தோஷமாய் நடனமாடுவது வழக்கம். கூடார பண்டிகை காலத்தின் போது யூதர்கள் பாரம்பரிய இசைக்கருவிகளை இசைத்து கர்த்தரை துதித்து பாடுவார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினார். தாங்கள் கூடாரங்களில் குடியிருந்ததை நினைவு கூறும் வண்ணமாக இஸ்ரவேல் ஜனத்தார் கூடாரங்களின் பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். கூடார பண்டிகையானது சேர்ப்பு கால பண்டிகை என்றும் அழைக்கப்படுகிறது. நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையையும், வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்தபோது சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக. யாத்திராகமம் 23:16. இஸ்ரவேல் புத்திரர் கூடாரங்களின் பண்டிகையை 8 நாட்களுக்கு ஆசரிக்க வேண்டும். முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அவர்கள் 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும். 8ஆம் நாள் அவர்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள். அதிலே அவர்கள் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும். அது ஆசரிக்கப்படும் நாள். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. பண்டிகையின் ஒவ்வொரு நாளிலும் தகன பலியாக எத்தனை மிருக ஜீவன்கள் பலியிடப்பட்டன என்று கூறப்படவில்லை. எண்ணாகமம் 29, 12 முதல் 40 வரை உள்ள வசனங்களில் ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிரகாரம் 199 மிருக ஜீவன்களை கூடார பண்டிகையில் பலியாக செலுத்தினார்கள். அவற்றின் விவரமாவது: காளைகள் 71, ஆட்டுக்கடாக்கள் 15, ஆட்டுக்குட்டிகள் 105, வெள்ளாடுகளின் கடாக்கள் 8. 8ஆம் நாள் அவர்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள். கூடார பண்டிகை 7 நாட்களுக்கு ஆசீர்வதிக்கப்படும். இது அதோடு சேர்க்கப்படும் கூடுதலான விசேஷித்த நாள். இது ஒரு விசேஷித்த ஓய்வு நாள், சபை கூடி வரும் நாள். இந்த பண்டிகையும் அந்தந்த வருஷங்களில் எல்லா பண்டிகைகளும் இந்த 8ஆம் நாளில் முடிவு பெறுகிறது. இந்த நாளில் ஆசாரியர்கள் விசேஷித்த பலிகளை செலுத்துவார்கள். இயேசு கிறிஸ்து இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை வாக்கு பண்ணினார். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாள் என்பது பண்டிகையின் 8வது நாள் ஆகும். இந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பலிகள் செலுத்தப்படும். முதல் 7 நாட்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற தேசங்களுக்காக பலிகளை செலுத்துவார்கள். 8வது நாளில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பலிகள் செலுத்தப்படுவதினால் தேவாலயத்தில் இஸ்ரவேல் புத்திரர் ஏராளமானோர் கூடி வந்திருப்பார்கள். இந்த பிரதான நாளில் ஆசாரியரில் ஒருவர் சீலோவாம் குளத்திலிருந்து பொற்குளத்தில் தண்ணீர் கொண்டு வருவார். காலை வேளையிலே பலி செலுத்தப்படும் பொழுது பலிபீடத்தின் மீது சீலோவாம் தண்ணீரை திராட்சரசத்தோடு கலந்து ஊற்றுவார். அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் சந்தோஷமாக கர்த்தரை பாடி துதிப்பார்கள். இப்பேற்பட்ட சமயத்தில்தான் இயேசு கிறிஸ்து, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்னும் இந்த வாக்கியத்தை கூறுகிறார். இது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை குறிக்கும் தீர்க்க தரிசனம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த ஆசீர்வாதம் தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டிருக்கிறது. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. யோவான் 7:37, 38, 39.
இஸ்ரவேல் புத்திரர் யாதொரு வேலையும் செய்யக்கூடாத நாட்களை பற்றிய விவரம் வருமாறு: வார ஓய்வு நாட்கள், விசேஷித்த ஓய்வு நாட்களும் உபவாச நாட்களும், பெந்தகோஸ்தே நாள், எக்காலங்களின் பண்டிகை நாள், பாவ நிவாரண பண்டிகை நாள். நீங்கள் கர்த்தருடைய ஓய்வு நாட்களில் செலுத்துவதும் தவிர, நீங்கள் கர்த்தருக்கு படைக்கிற உங்கள் எல்லா காணிக்கைகளும் பொருத்தனைகளும் உற்சாக பலிகளும் தவிர, நீங்கள் அந்தந்த நாளுக்கு தக்கதாய் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி, போஜன பலி, இரத்த பலி, பானபலி முதலானவைகளை செலுத்தும்படி சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்காக நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகைகள் இவைகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கூடாரங்களின் பண்டிகையை ஆசரிக்க வேண்டிய காலத்தையும் கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகையை 7 நாள் ஆசரிக்க கடவீர்கள். 1ஆம் நாளிலும் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் பண்டிகை நாட்களிலே கர்த்தருக்கு காணிக்கைகளையும் பொருத்தனைகளையும் உற்சாக பலிகளையும் செலுத்த வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு ஏராளமான பண்டிகைகளை நியமனம் செய்யவில்லை. கர்த்தர் ஒரு சில குறிப்பிட்ட பண்டிகைகளை மாத்திரமே இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு நியமனம் செய்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய பண்டிகை நாட்களிலே உற்சாக பலிகளை தாராளமாய் செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு பலிகளை செலுத்துவது இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு பாரமானதாகவோ தங்களால் தாங்க முடியாத அளவுக்கு அதிக கிரயம் செலுத்தக்கூடியதாகவோ இருக்காதவாறு கர்த்தர் பார்த்து கொள்கிறார். கர்த்தருடைய நியமனம் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆசீர்வாதமானது. கர்த்தருடைய பண்டிகைகள் அனைத்திற்கும் ஆவிக்குரிய முக்கியத்துவம் உள்ளது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மறுபடியும் வந்து தம்முடைய ஜனங்களையெல்லாம் சேர்த்து கொள்வார். அது கடைசியான சேர்ப்பு கால பண்டிகையாய் இருக்கும். அந்த பண்டிகை நாள் விசுவாசிகள் அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நாளாக இருக்கும். கூடாரங்களின் பண்டிகையை பற்றிய பிரமாணத்தின் விவரம் வருமாறு: இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாள் அளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாய் இருப்பதாக. 1ஆம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும். 8ஆம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள். கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும். 8ஆம் நாளாகிய பரிசுத்த நாளிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 1ஆம் நாளிலும் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு. 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகையை 7 நாள் ஆசரிக்க வேண்டும். அந்த 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாய் இருங்கள். இது உங்கள் தலைமுறை தோறும் சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை. கூடாரங்களின் பண்டிகை 7 நாட்களுக்கு ஆசரிக்கப்படுகிறது. இந்த நாட்களில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிறது. 7 நாட்களுக்கும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கூடாரங்களின் பண்டிகையை ஆசரிக்கும் போது மகிழ்ந்து களி கூறுகிறார்கள். அவர்கள் மகிழ்ந்து களி கூறும் நாட்கள் கர்த்தருக்கு பலிகளை செலுத்தும் நாட்களாக இருக்கிறது. இஸ்ரவேல் சபையார் கூடார பண்டிகையின் போது 7 நாட்களும் கூடாரங்களில் வாசம் பண்ணுவார்கள். அந்த நாட்களில் அவர்கள் அன்றாடம் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவார்கள். கூடாரங்களின் பண்டிகையின் போது இஸ்ரவேல் புத்திரர் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளை பற்றிய விவரம் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரே விதமான பலிகளை செலுத்தப்படுகிறது. ஆனாலும் பலி செலுத்தப்படும் காளைகளின் எண்ணிக்கை ஒவ்வொன்றாக குறைகிறது. ஒவ்வொரு நாளும் செலுத்த வேண்டிய பலிகளை கர்த்தரே நியமனம் செய்திருக்கிறார். 1ஆம் நாளிலே அவர்கள் 13 காளைகளை சர்வாங்க தகன பலியாக செலுத்துகிறார்கள். 2ஆம் நாளிலோ 12 காளைகளை சர்வாங்க தகன பலியாக செலுத்துகிறார்கள். இவ்வாறாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காளையாக குறைகிறது. கூடார பண்டிகையின் கடைசி நாளாகிய 7ஆம் நாளிலே இஸ்ரவேல் சபையார் 7 காளைகளையும் சர்வாங்க தகன பலியாக செலுத்துகிறார்கள். இஸ்ரவேல் சபையார் கூடாரங்களின் பண்டிகையை 7 நாட்களுக்கு ஆசரிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறார்கள். சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்படும் மிருகங்களில் காளையே அதிக விலை மதிப்பு உள்ளது. இஸ்ரவேல் சபையார் கூடாரங்களின் பண்டிகையின் போது ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துகிறார்கள். 7 நாட்களும் பலி செலுத்துகிறார்கள்.
8ஆம் நாள் இஸ்ரவேல் சபையாருக்கு விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் இருக்கிறது. அந்த நாளிலே அவர்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையுள்ள தகனமான சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையை மாத்திரம் செலுத்துகிறார்கள். பண்டிகை 7 நாட்களுக்கு ஆசரிக்கப்படுகிறது. 8ஆம் நாள் அவர்களுக்கு விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் இருக்கிறது. இந்த நாளில் ஏராளமான காளைகள் சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்படாமல் ஒரே ஒரு காளை மாத்திரமே சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்படுகிறது. 8ஆம் நாள் பண்டிகையின் முடிவு நாள் ஆகும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார். யோவான் 7:37-38. கூடாரங்களின் பண்டிகை நாட்களில் செலுத்த வேண்டிய எல்லா பலிகளும் செலுத்தி முடிக்கப்பட்டு விடுகிறது. அப்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நின்று சத்தமிட்டு, ஒருவன் இன்னும் நீதியின் மேல் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லுகிறார். கூடாரங்களின் பண்டிகையின் போது ஏராளமான மிருகங்கள் சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்பட்டது. இந்த பலிகள் போதுமானது அல்ல என்றும், இதைவிட மகா பிரதான பலியானது செலுத்தப்பட வேண்டும் என்றும் யாராவது விரும்பினால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் வர வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் செலுத்தப்பட்ட காளைகள், வெள்ளாட்டு கடாக்கள் ஆகியவை மனுஷருடைய பாவங்களை போக்குவதற்கும் அவர்களை நீதிமான்கள் ஆக்குவதற்கும் போதுமானவை அல்ல. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபாதார பலிமரணம் மாத்திரமே மனுக்குலத்தை ரட்சிப்பதற்கு போதுமானதாய் இருக்கிறது. ஆகையினால் இயேசு கிறிஸ்து கூடாரங்களின் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று தம்முடைய மரணத்தை பற்றி சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படும் போது அதோடு சேர்ந்து போஜன பலிகளும் பான பலிகளும் செலுத்தப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் 7 நாட்களுக்கும் கூடாரங்களின் பண்டிகையை ஆசரித்து சந்தோஷமாய் இருக்கிறார்கள். அவர்கள் மகிழ்ந்து களி கூர்ந்தாலும் ஒவ்வொரு நாளும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்துகிறார்கள். இஸ்ரவேல் சபையார் பண்டிகையை ஆசரித்து சந்தோஷமாக இருந்தாலும் தங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி பண்ணப்பட வேண்டும் என்பதிலும் கவனம் செலுத்துகிறார்கள். கூடாரங்களின் பண்டிகையின் போது 7 நாட்களுக்கும் கர்த்தருக்கு விசேஷித்த பலிகள் செலுத்தப்படுகிறது. இவையெல்லாம் செலுத்தப்படும் போது அன்றாடம் செலுத்த வேண்டிய நித்திய தகன பலியும் செலுத்தப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் சர்வாங்க தகன பலி செலுத்தப்படுகிறது. கூடாரங்களின் பண்டிகை நாட்களில் விசேஷித்த பலிகள் செலுத்தப்படுவதற்கு முன்பாக காலையிலே நித்திய சர்வாங்க தகன பலி முதலாவதாக செலுத்தப்படுகிறது. அதன் பின்பு ஒவ்வொரு நாள் மாலையிலும் நித்திய சர்வாங்க பலி கடைசியாக செலுத்தப்பட்டு பலிகள் செலுத்தப்படுவது அந்தந்த நாளில் நிறைவு பெறுகிறது. நாம் கர்த்தருக்காக எவ்வளவுதான் அதிகமாய் ஊழியம் செய்தாலும், விசேஷித்த கூட்டங்களை நடத்தினாலும், ஊழியங்களிலே புதிய புதிய திட்டங்களை வகுத்து அதை செயல்படுத்தி கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தியான நேரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கர்த்தரை பற்றியும் அவருடைய வார்த்தைகளை பற்றியும் நாம் அன்றாடம் தியானம் பண்ண வேண்டும். நமக்கு அதிகமான ஊழியங்கள் இருக்கிறது என்பதற்காக தியானிப்பதையும் ஜெபிப்பதையும் நிறுத்திவிடக்கூடாது. 7ஆம் மாதம் 15ஆம் தேதி இஸ்ரவேல் புத்திரர் பரிசுத்த சபை கூடும் நாளாய் இருக்க வேண்டும். அதில் அவர்கள் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. இஸ்ரவேல் சபையார் 7 நாள் கர்த்தருக்கு கூடாரங்களின் பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் இஸ்ரவேல் சபையார் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: முதலாம் நாளிலே அவர்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையுள்ள சர்வாங்க தகன பலியாக 13 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே அந்த 13 காளைகளில் ஒவ்வொன்றிற்காக 10 பங்கையும், அந்த 2 ஆட்டுக்கடாக்களில் ஒவ்வொன்றிற்காக 2 பங்கையும், 14 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக 1 பங்கையும், நித்திய தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக
ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த வேண்டும். இஸ்ரவேல் சபையார் கூடார பண்டிகையின் முதலாம் நாளில் செய்ய வேண்டிய காரியங்களின் விவரம் வருமாறு: 7ஆம் மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கு பரிசுத்த சபை கூடும் நாளாய் இருக்க வேண்டும். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. 7 நாள் கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையுள்ள சர்வாங்க தகன பலியாக 13 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் 1 வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்த வேண்டும். அவைகளின் போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே அந்த 13 காளைகளில் ஒவ்வொன்றிற்காக 10 பங்கையும், அந்த 2 ஆட்டுக்கடாக்களில் ஒவ்வொன்றிற்காக 2 பங்கையும், 14 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக 1 பங்கையும் செலுத்த வேண்டும். பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் செலுத்த வேண்டும். நித்திய தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த வேண்டும். 2ஆம் நாளிலே அவர்கள் 12 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் 1 வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும், காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும், நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த வேண்டும். இஸ்ரவேல் சபையார் கூடார பண்டிகையின் 2ஆம் நாளில் செய்ய வேண்டிய காரியங்களின் விவரம் வருமாறு: 2ஆம் நாளிலே 12 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் 1 வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்த வேண்டும். காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் செலுத்த வேண்டும். பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் அதன் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் செலுத்த வேண்டும். நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த வேண்டும். 3ஆம் நாளிலே அவர்கள் 11 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் 1 வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும், காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலியையும், நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த வேண்டும். இஸ்ரவேல் சபையார் கூடார பண்டிகையின் 3ஆம் நாளில் செய்ய வேண்டிய காரியங்களின் விவரம் வருமாறு: 3ஆம் நாளிலே 11 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் 1 வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்த வேண்டும். காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் செலுத்த வேண்டும். நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த வேண்டும். 4ஆம் நாளிலே அவர்கள் 10 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் 1 வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும், காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும், நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த வேண்டும். இஸ்ரவேல் சபையார் கூடார பண்டிகையின் 4ஆம் நாளில் செய்ய வேண்டிய காரியங்களின் விவரம் வருமாறு: 4ஆம் நாளில் 10 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் 1 வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்த வேண்டும். காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் செலுத்த வேண்டும். பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் செலுத்த வேண்டும். நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த வேண்டும். 5ஆம் நாளிலே அவர்கள் 9 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் 1 வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும்,
காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த வேண்டும். இஸ்ரவேல் சபையார் கூடார பண்டிகையின் 5ஆம் நாளில் செய்ய வேண்டிய காரியங்களின் விவரம் வருமாறு: 5ஆம் நாளிலே 9 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் 1 வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்த வேண்டும். காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் செலுத்த வேண்டும். பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் செலுத்த வேண்டும். நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த வேண்டும். 6ஆம் நாளிலே அவர்கள் 8 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் 1 வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலிகளையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த வேண்டும். இஸ்ரவேல் சபையார் கூடார பண்டிகையின் 6ஆம் நாளில் செய்ய வேண்டிய காரியங்களின் விவரம் வருமாறு: 6ஆம் நாளிலே 8 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் 1 வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்த வேண்டும். காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் செலுத்த வேண்டும். பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் செலுத்த வேண்டும். நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலிகளையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த வேண்டும். 7ஆம் நாளிலே அவர்கள் 7 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் 1 வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த வேண்டும். இஸ்ரவேல் சபையார் கூடார பண்டிகையின் 7ஆம் நாளில் செய்ய வேண்டிய காரியங்களின் விவரம் வருமாறு: 7ஆம் நாளிலே 7 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் 1 வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்த வேண்டும். காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் செலுத்த வேண்டும். பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் செலுத்த வேண்டும். நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த வேண்டும். 8ஆம் நாள் இஸ்ரவேல் சபையாருக்கு விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் இருக்க வேண்டும். அதில் அவர்கள் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. 8ஆம் நாளில் அவர்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையுள்ள தகனமான சர்வாங்க தகன பலியாக 1 காளையையும் 1 ஆட்டுக்கடாவையும் 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் காளையும் ஆட்டுக்கடாவும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த வேண்டும். இஸ்ரவேல் சபையார் கூடார பண்டிகையின் 8ஆம் நாளில் செய்ய வேண்டிய காரியங்களின் விவரம் வருமாறு: இது விசேஷித்த ஆசரிப்பு நாளாகும். சாதாரணமான பலிகள் காணிக்கைகள் ஆகியவை செலுத்தப்படுவதோடு விசேஷித்த சடங்குகளும் இந்த நாளில் செய்யப்படும். ஆசாரியர் ஒருவர் சீலோவாம் குளத்திற்கு சென்று அதிலிருந்து பொற்பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து தேவாலயத்திற்கு கொண்டு வருவார். பலிபீடத்தில் அந்திப்பலி செலுத்தப்படும் போது இந்த சடங்கு நடைபெறும். அதன் பின்பு ஆசாரியர் சீலோவாம் குளத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட தண்ணீரில் திராட்சை ரசத்தை கலந்து
பலியின் மீது ஊற்றுவார். அப்போது ஜனங்கள் கர்த்தருக்கு மிகுந்த சந்தோஷத்தோடு பாடலை பாடுவார்கள். கூடாரங்களின் பண்டிகை முடிவு பெற்ற பின்பு கூடாரங்களை பிரித்து எடுத்துவிட்டு ஜனங்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப போவார்கள். இந்த நாளை குறித்த பிரமாணமாவது, 8ஆம் நாள் உங்களுக்கு விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் இருக்க வேண்டும். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. கர்த்தருக்கு சுகந்த வாசனையுள்ள தகனமான சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்த வேண்டும். காளையும் ஆட்டுக்கடாவும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் செலுத்த வேண்டும். பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் செலுத்த வேண்டும். நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த வேண்டும். நீங்கள் உங்கள் பண்டிகைகளிலே கர்த்தருக்கு செலுத்த வேண்டியவைகளோடு உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளையும் உங்கள் போஜன பலிகளையும் உங்கள் பான பலிகளையும் உங்கள் சமாதான பலிகளையும் செலுத்த வேண்டும். கூடாரங்களின் பண்டிகையில் ஒவ்வொரு நாளும் செலுத்தப்பட்ட பலிகளின் விவரம் வருமாறு: முதலாம் நாள் 13 காளைகள், 2 ஆட்டுக்கடாக்கள், 14 வெள்ளாடுகள், ஒரு வெள்ளாட்டுக்கடா, இவற்றுடன் மாவு, எண்ணெய், ரசம் ஆகியவை. 2ஆம் நாள் 12 காளைகள், 2 ஆட்டுக்கடாக்கள், 14 வெள்ளாடுகள், ஒரு வெள்ளாட்டுக்கடா. 3ஆம் நாள் 11 காளைகள், 2 ஆட்டுக்கடாக்கள், 14 வெள்ளாடுகள், ஒரு வெள்ளாட்டுக்கடா. 4ஆம் நாள் 10 காளைகள், 2 ஆட்டுக்கடாக்கள், 14 வெள்ளாடுகள், ஒரு வெள்ளாட்டுக்கடா. 5ஆம் நாள் 9 காளைகள், 2 ஆட்டுக்கடாக்கள், 14 வெள்ளாடுகள், ஒரு வெள்ளாட்டுக்கடா. 6ஆம் நாள் 8 காளைகள், 2 ஆட்டுக்கடாக்கள், 14 வெள்ளாடுகள், ஒரு வெள்ளாட்டுக்கடா. 7ஆம் நாள் 7 காளைகள், 2 ஆட்டுக்கடாக்கள், 14 வெள்ளாடுகள், ஒரு வெள்ளாட்டுக்கடா. 8ஆம் நாள் 1 காளை, 1 ஆட்டுக்கடா, 7 வெள்ளாடுகள், ஒரு ஆடு. கூடாரங்களின் பண்டிகை நடைபெறும் 8 நாட்களிலும் செலுத்தப்படும் மொத்த பலிகள் 71 காளைகள், 15 ஆட்டுக்கடா, 105 ஆட்டுக்குட்டி, 8 வெள்ளாட்டுக்கடா அல்லது ஆட்டுக்குட்டிகள். இவற்றுடன் நியமிக்கப்பட்ட போஜன பலிகளும் பான பலிகளும். இஸ்ரவேல் சபையாருக்காக ஒரு வருஷத்தில் செலுத்தப்பட்ட ஆட்டுக்குட்டிகளின் விவரம் வருமாறு: அன்றாட பலிகள் தினமும் 2, 365 நாட்களுக்கு 230 ஆட்டுக்குட்டிகள். வார ஓய்வு நாட்கள்: ஒவ்வொரு வார ஓய்வு நாளிலும் கூடுதலாக 2 ஆட்டுக்குட்டிகள். 52 வார ஓய்வு நாட்களுக்கு 104 ஆட்டுக்குட்டிகள். மாதப்பிறப்பின் பண்டிகைகள்: ஒவ்வொரு மாதப்பிறப்பிலும் 7 ஆட்டுக்குட்டிகள். 12 மாத பிறப்புகளுக்கு 84 ஆட்டுக்குட்டிகள். புளிப்பில்லா அப்ப பண்டிகை: ஒவ்வொரு நாளும் 7 ஆட்டுக்குட்டிகள் வீதம். 7 நாட்களுக்கு 49 ஆட்டுக்குட்டிகள். முதற் பலன்களின் பண்டிகை: பெந்தகோஸ்தே நாளின் கோதுமை அறுப்பில் 16 ஆட்டுக்குட்டிகளும் வார்கோதுமை அறுப்பில் 1 ஆட்டுக்குட்டியும் ஆக மொத்தம் 17 ஆட்டுக்குட்டிகள். எக்காலங்களின் பண்டிகை: 7 ஆட்டுக்குட்டிகள். பாவ நிவாரண நாள்: 7 ஆட்டுக்குட்டிகள். கூடாரங்களின் பண்டிகை: முதல் 7 நாளில் தினமும் 14 ஆட்டுக்குட்டிகள் வீதம் 98 ஆட்டுக்குட்டிகள். மேலும் 8ஆம் நாளில் 7 ஆட்டுக்குட்டிகள் ஆக மொத்தம் 105 ஆட்டுக்குட்டிகள். பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டிகளின் மொத்த எண்ணிக்கை 1103 ஆகும். இவை அனைத்தும் ஜனங்களுடைய பொதுவான பணத்திலிருந்து செலவு பண்ணப்படுகிறது. இது தவிர தனி நபர்களும் குடும்பத்தினரும் தங்கள் பலிகளை செலுத்துவது வழக்கம். ஒவ்வொரு வருஷத்திலும் செலுத்தப்பட்ட பலிகளின் விவரம் வருமாறு: ஆட்டுக்குட்டிகள் 1103, காளைகள் 115, ஆட்டுக்கடாக்கள் 41, வெள்ளாட்டு கடாக்கள் அல்லது ஆட்டுக்குட்டிகள் 33. பண்டிகை நாட்களிலும் அன்றாட பலிகளிலும் செலுத்தப்படும் பலிகள் தவிர மேலும் பல பலிகளையும் இஸ்ரவேல் புத்திரர்கள் செலுத்துகிறார்கள். தீட்டு கழிக்கும் ஜலத்திற்காக சிவப்பு கடாரி, அறியாமல் செய்த பாவத்திற்கு பலிகள், ஸ்தோத்திர பலிகள்,
தனி நபர்களுடைய பாவ நிவாரண பலிகள், புறாக்கள், காட்டு புறாக்கள், பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் பிறக்கும்போது செலுத்தும் பலிகள், குஷ்டரோகி சுத்தமானதற்காக சுத்திகரிக்கப்படும் போது செலுத்தப்படும் பலிகள், தீட்டு கழிப்பதற்காக செலுத்தப்படும் பலிகள், பொருத்தனை செய்யப்படும் போது செலுத்தப்படும் பலிகள் போன்று பலவிதமான பலிகளை செலுத்துகிறார்கள். நித்திய சர்வாங்க தகன பலியாக அனுதினமும் 2 ஆட்டுக்குட்டிகள் பலியிடப்படுகிறது. ஒன்று காலையிலும் மற்றொன்று மாலையிலும் பலியாக செலுத்தப்படுகிறது. இந்த அதிகாரம் முழுவதிலும் இந்த பலி நித்திய சர்வாங்க தகன பலி என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு பலியுடனும் சேர்ந்து அதற்குரிய போஜன பலியையும் பான பலியையும் சேர்த்து செலுத்த வேண்டும். இஸ்ரவேல் சபையார் கர்த்தருக்கு 5 விதமான பலிகளை செலுத்துகிறார்கள். அவையாவன: உற்சாக பலிகள், சர்வாங்க தகன பலிகள். இவை கர்த்தருக்கு செலுத்தப்படும் மிருக ஜீவன்களும் போஜனங்களுமாகும். போஜன பலிகள். இவை கர்த்தருக்கு செலுத்தப்படும் போஜனங்கள். இவை மிருக ஜீவன்களின் பலிகளோடு சேர்த்து செலுத்தப்படுகிறது. பான பலிகள். ஒவ்வொரு பலியுடனும் செலுத்தப்படும் திராட்சரசம். சமாதான பலிகள். இவை ஸ்தோத்திர பலிகளும் கர்த்தரோடுள்ள ஐக்கியத்தை வெளிப்படுத்தும் பலிகளும் ஆகும். இவை தவிர குற்ற நிவாரண பலிகள், பாவ நிவாரண பலிகள், சுகந்த வாசனையான பலிகள், சுகந்த வாசனை அல்லாத பலிகள் ஆகிய பலிகளையும் இஸ்ரவேல் புத்திரர்கள் செலுத்துகிறார்கள்.